வணக்கம். முகப்புத்தகத்திலே ட்ரீல்ஸை தட்டி கொண்டிருந்த போது ஒரு காணொளி கண்ணிலே பட்டது. அதாவது 2 தினங்களுக்கு முன்னர் யாழ் மாநகர சபையிலே இடம்பெற்ற அமர்வின் போது ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காணொளியின் ஒரு பகுதி. அந்த காணொளியிலே ஆக்ரோஷமாக ஒருவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், யுத்தம் நடைபெற்ற போது ஒட்டுண்ணிகளாக இருந்துவிட்டு மக்களின் வாக்குகளை பெற்று வந்தவர்கள் என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கின்றார். அந்த காணொலியை பார்த்த போது எனக்கு சிரிப்புத்தான் வந்தது. அந்த காணொலியை பார்த்துவிட்டு தொடர்ந்தும் பேசுவோம். தமிழ் மக்கள் இந்த வாக்கு பெற்று எல்லாம் வந்திருக்கிறார். அவர் தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை பெற்று வந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதானது தமிழ் மக்களை அவமதிப்பது போலுள்ளது. அவர்களுடைய குருவுல மனத்தை கோர மனத்தையும் அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்திய காலத்தில் அவர்களோட ஒட்டுண்ணியாக இருந்தவர்கள் என்பது மீள நிரூபிக்கிறார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ளும். அந்த காணொலியிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பவர் மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்த். தர்சானந்த் யார்? புளொட் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி யாழ் மாநகர சபையிலே இம்முறை கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் அதன் பின்னர் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாகவும் சங்க சின்னத்திலே போட்டியிட்டு யாழ் மாநகர சபைக்கு தெரிவாகி இருக்கின்ற ஒருவர் மக்கள் வாக்குகளை பெற்றி புளொட் அமைப்பின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய தர்சானந்த் தன்னுடைய முதுகிலே இருக்கக்கூடிய ஊத்தைகளை புரிந்து கொள்ளாமல் இன்னொருவர் மீது ஒட்டுண்ணிகள் இறுதி யுத்தம் நடந்தபோது அங்கு அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் என்றெல்லாம் உணர்ச்சி வசப்படுகிறார். இந்த தர்சானந்த் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய புளொட் அமைப்பு என்பது என்ன? யார் அவர்கள்? அதனுடைய தலைவர், தற்போதைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் அவர்கள் நல்ல மனிதர், பண்பாளர், அமைதியானவர். அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் புளொட் என்ற இயக்கம் கடந்த காலங்களிலே என்ன செய்தது? அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பிலே வவுனியாவிலே தங்களுடைய நிலைகளை அமைத்திருந்து தளம் அமைத்திருந்து அவர்கள் செய்த வேலைகள் தொடர்பிலே வவுனியா மக்கள் என்றும் சொல்வார்கள். அதற்கு முன்னதாக ஒட்டுண்ணிகள் என்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பை, தங்களுடைய உயிர்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வது அல்லது ஜனநாயக நீரோட்டத்தில் ஒரு நடைமுறை சாத்தியமான அரசியல் அணுகுமுறையை புரிந்து கொண்டு ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து செயற்படுவது தர்சானந்தனுடைய பாதையின் பார்வையில் ஒட்டுண்ணிகள் என்றால், இந்த ஒட்டுண்ணிகள் புளொட் தானையா? மூத்த ஒட்டுண்ணிகளுக்குள்ளேயே சிறியஸ்ட ஒட்டுண்ணி. ஆயுத விடுதலை போராட்ட அமைப்புகளுக்குள்ளேயே அரசாங்க பாதுகாப்பை பெற்று அல்லது அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்கிய முதலாவது விடுதலை போராட்ட இயக்கம் புளொட். 86ஆம் ஆண்டு முதலாக அப்போதைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் அரசாங்கத்தோடு தன்னுடைய உறவை ஏற்படுத்தி கொண்டார். அன்றிலிருந்து புளொட் வவுனியாவிலே ஒரு சக்தியாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டது. 86ஆம் ஆண்டு அவர்கள் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பை பெற்றதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. அதை நான் தவறென்று சொல்ல மாட்டேன். என்றைக்கும் இங்கே புலிகள் தங்களுடைய ஏக பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அனைத்து சக இயக்கங்களையும் கொலை செய்து கொண்டிருந்த சூழலிலே தமிழ் விடுதலை இயக்கம் என்று சொல்லப்படுகின்ற டெலோ இயக்க தோழர்களை வீதியாக டயரிலே போட்டு புலிகள் எரித்து கொண்டிருந்த சூழலிலே EPRLF தோழர்களை துரத்தி சுட்டு கொண்டு திரிந்த காலத்திலே புளொட் இயக்கத்தினர் தங்களுடைய பாதுகாப்பை, தங்களுடைய தோழர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக அதனுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பை நாடியிருக்கக்கூடும். ஏனைய இயக்கங்கள் கடல் கடந்து இந்தியாவுக்கு சென்றிருந்தன. புளொட் தென்னிலங்கை அரசாங்கத்தினுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஆனால் தொடர்ந்து வந்த காலங்களிலே வவுனியாவிலே தளம் அமைத்து புளொட் செய்த காரியங்கள் இன்றும் மக்களுடைய மனங்களிலே ஞாபகம் இருக்கின்றது. ஏன், எனக்கு கூட 95ஆம் ஆண்டு நான் முதலாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்றிருந்தேன். அப்போது கிளாலியூடாக சென்று வன்னியை கடந்து ஓமந்தை தாண்டி குளமூடாக கொழும்புக்கு செல்ல வேண்டும். அவ்வாறு ஓமந்தையை தாண்டி குளத்திலே இராணுவத்தினுடைய காவலர்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற போது இராணுவத்தினருக்கு முன்பதாக
இராணுவத்தினருடைய காவலர்களுக்கு சற்று முன்பாக புலட் இயக்கத்தினர் காவலரன் அமைத்து ஆயுதங்களோடு கடமையிலே ஈடுபட்டிருந்தனர். அவர்கள்தான் முதலிலே எங்களை பரிசோதித்த விசாரணை நடத்தினார்கள். அந்த காலத்தில் எல்லாம் புலட் என்றால் எங்களுக்கு பயம். காரணம், புலட் தொடர்பிலே பெரியவர்கள் வீடுகளிலே கதைக்கின்ற கதைகள், வெளியாகின்ற செய்திகளின் அடிப்படையிலே அந்த வீடுகளிலே பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுடைய தலைக்குள் ஏறியிருந்ததால் எனக்கு அந்த சோதனை சாவடியில் இருந்த புலட் உறுப்பினர்களை பார்த்ததுமே ஒரு சிறு தயக்கம், ஒரு மனப்பயம் ஏற்பட்டிருந்தது. அந்த உணர்வுகள் இன்னும் என்னுடைய நினைவிலே இருக்கின்றது. புலட் இயக்கத்தினர் வவுனியாவிலே காவலரன் அமைத்து கடமையில் ஈடுபட்டது போன்று எந்த ஒரு முன்னரங்குகளிலும், வடக்கு கிழக்கிலே எந்த ஒரு இராணுவ முன்னரங்குகளிலும் இபிடிபி என்றைக்குமே செயற்பட்டது கிடையாது. யாராவது சுட்டிக்காட்டுங்கள் பார்ப்போம், இந்த முன்னரங்கிலே இபிடிபி காவலரன் அமைத்து காவல் கடமையில் ஈடுபட்டது, புலிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டது என்று எங்கும் கிடையாது. இபிடிபியுடைய கைகளிலே இருந்த ஆயுதங்கள் தங்களுடைய தலைமையை பாதுகாப்பதற்காகவும், தங்களுடைய தோழர்களை பாதுகாப்பதற்காகவும், தங்களுடைய தோழர்கள் தங்கியிருந்த அலுவலகங்களை பாதுகாப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டதே தவிர புலட் இயக்கத்தினரை போன்றோ ஏனைய இயக்கத்தினரை போன்றோ புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் முன்னின்று புலிகளின் பிடிக்கின்றோம் என்று மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்தியதில்லை என்றைக்குமே. புலட் இயக்கத்தினர் வவுனியாவிலே செய்த அட்டூழியங்கள், கப்பம் பெறுவது, பொருட்களுக்கு வரி அறவிடுவது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள். வவுனியாவிலிருந்து வன்னிக்குள் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்கு பொருட்களை கொண்டு செல்கின்ற வியாபாரிகள் என்ன பாடுபடுத்தப்பட்டார்கள். இவ்வாறான புலட் இயக்கத்தினுடைய செயற்பாடுகளும் அதே போன்று ஏனைய இயக்கங்கள், தற்போது தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொள்கின்ற பல முன்னாள் இயக்கங்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது இந்திய படை காலத்திலும் அதே போன்று பின்னர் வவுனியாவிலும் அவர்கள் செய்த அட்டூழியங்கள், மக்கள் விரோத செயற்பாடுகள், அநியாயங்கள் போன்றவற்றினால் மக்களுக்கு ஏற்பட்ட மன விரக்திதான் பிற்பட்ட காலத்திலே இபிடிபி அரசியல் ரீதியாக பலம் பெற்று மக்கள் ஆதரவை பெற்று வந்த சூழலிலே அதனை தடுப்பதற்காக புலிகளினால் முன்னெடுக்கப்பட்ட பிரச்சாரங்கள், இபிடிபியை பற்றி முன்னெடுக்கப்பட்ட போலியான தவறான பிரச்சாரங்கள் இலகுவாக மக்களை சென்றடைய காரணமாக இருந்தது. அதாவது ஏற்கனவே மக்கள் மத்தியில் அரசாங்கங்களோடு இருந்த முன்னாள் இயக்கங்கள் தவறான செயற்பாடுகளிலே மிகவும் அநாகரிகமான முறையிலே, நீதியற்ற முறையிலே மக்களுக்கு, சொந்த மக்களுக்கு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற மனப்பதிவு பிற்பட்ட காலத்திலே இபிடிபியும் அவ்வாறு செய்கின்றது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த போது மக்கள் அது இலகுவாக உள்வாங்கிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை, ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தர்சானந்த் ஏனையவர்களை பார்த்து ஒட்டுண்ணிகள் என்கின்றார். எந்தளவு வேடிக்கை! இங்கே இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும். அங்கே உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலி நிகழ்விலே கலந்து கொள்ளவில்லை சில தரப்பினர், மக்களின் வாக்குகளை பெற்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று தர்சானந்த் உணர்ச்சி பொங்க பேசுகிறார். அவர் உணர்ச்சி பொங்க பேசிவிட்டு அவருடைய உடல் மொழியை பார்ப்பீர்களாக இருந்தால், அவர் ஊடகவியலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய, செய்தி சேகரிப்பதற்காக சென்றிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியை மிகவும் உன்னிப்பாக பார்க்கிறார். உண்மையிலேயே அவர் உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் உணர்வு பூர்வமாக. அந்த அஞ்சலி நிகழ்வில் மக்களின் வாக்குகளை பெற்ற சிலர் பங்கு பெற்றாமல் இருக்கின்றார்களே என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த துள்ளி இருந்தால் அவருடைய உடல் மொழி வித்தியாசமானதாக இருந்திருக்கும். எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுவார். தன்னுடைய நாடாளுமன்ற காலத்திலே தன்னுடைய அவதானிப்பின் அடிப்படையிலே ஒரு சில விடயத்தை சொல்லுவார். என்னவென்று சொன்னால், நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியவாதிகளாக தங்களை காட்டிக்கொள்ளுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அங்கே உரையாற்ற ஆரம்பிக்கும் போது கௌரவ சபாநாயகர்களே என்று விழித்து தங்களுடைய உரையை ஆரம்பித்தாலும் அவர்களுடைய மன ஓட்டம் என்பது கௌரவ வீரகேசரி நிருபர் அவர்களே, கௌரவ சூரியன் FM நிருபர் அவர்களே, கௌரவ சக்தி டிவி நிருபர் அவர்களே என்று ஊடகவியலாளர்களைத்தான் அவர்களுடைய உள்மனம் விழித்து கொள்ளும். காரணம், அவர்கள்
ஊடகங்களுக்காகத்தான் தங்களுடைய உரைகளை பேச்சுக்களை நாடாளுமன்றத்திலே ஆற்றுகின்றார்கள். அவர்களுடைய உணர்வுகள் என்பது மக்கள் நலன் சார்ந்தது அல்ல, ஒரு அரசியல் நோக்கம் கொண்டது. தங்களுடைய சுயலாப அரசியலுக்காகத்தான் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்கின்றனவே தவிர மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி மக்களுடைய உணர்வுகளை தூண்டி தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதை நோக்கமாக கொண்டு அவர்களுடைய உரைகள் இருக்கின்றதை தவிர அவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக மக்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக அங்கே பேசுவதில்லை என்ற கருத்தை அடிக்கடி சொல்லுவார். அதை ஊடகங்களிலும் சொல்லியிருக்கிறார், மக்கள் மத்தியிலும் சொல்லியிருக்கிறார், எங்களோடும் தனிப்பட்ட முறையிலே சொல்லுவார். அதே போன்றுதான் கௌரவ மாநகர சபை உறுப்பினர் தர்சானந்த் அந்த உணர்ச்சி வங்க பேசிவிட்டு அவர் ஊடகவியலாளர்களை எட்டி பார்க்கிறார், இருக்கிறார்களா என்று. அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு துள்ளி துள்ளி குதித்திருப்பாராக இருந்தால் மக்களின் வாக்குகளை பெற்றவர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வரவில்லையே என்று ஆழ்மனதிலிருந்து அவருடைய அந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக அவை அமைந்திருக்குமா இருந்தால் அவருடைய உடல் மொழி என்பது அவர் உரையாற்றிய பின்னர் அவருடைய உடல் மொழி என்பது வித்தியாசமானதாக இருந்திருக்கும். ஆக இங்கே நினைவேந்தல் நிகழ்வுகள் அனைத்தும் அரசியல் இருப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கப்படுகிறதே தவிர மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு முன்னெடுக்கப்படவில்லை. தங்களுடைய அரசியல் இருப்புக்காகவும் தங்களுடைய பெயர்களை ஊடகங்களிலே வெளிப்படுத்துவதற்காகவும் ஊடக செய்தி அறிக்கைகளிலே இடம் பிடிப்பதற்காகவும் இந்த மக்களினுடைய இழப்புகளும் அழிவுகளும் பயன்படுத்தப்படுகிறதே தவிர அவை மக்களுக்கு நீதி வேண்டியோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவோ எஞ்சியவர்களுக்கு கௌரவமான அரசியல் உரிமையை அரசியல் எதிர்காலத்தை கௌரவமான வாழ்வியலை பெற்றுக் கொடுப்பதற்கானதோ அல்ல என்பதற்கு இந்த தர்சானந்த் என்கின்ற புலட் உறுப்பினருடைய கீழ்த்தரமான அரசியல் செயற்பாடு மனித நாகரீகமற்ற உயிரிழந்தவர்களின் இழப்புகளை அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு போலி தேசியத்தினுடைய வெளிப்பாடாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சீர்கேட்டில் ஏனையவர்களை நோக்கி கை நீட்டப்படுகிறது. அவர்களும் தங்களுடன் இணைந்து இந்த போலி அரசியலை கீழ்த்தரமான சுயலாப அரசியலை செய்யவில்லையே என்று தேவையா? இங்கே நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த சொல்லாடல், பயன்படுத்துகின்ற சொற்பதம், உருவாக்கக்கூடிய கருத்துருவாக்கம் எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுடைய அரசியல் உரிமையை இந்த நாட்டுக்குள்ளேயே பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு அதிகார பகிர்வின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முன்னெடுக்கப்படுகின்ற முயற்சிகளுக்கு எவ்விதமான பாதகங்களை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா? புரிந்து கொண்டாலும் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிரச்சனை இருக்க வேண்டும், மக்கள் அவலங்களை எதிர்கொள்ள வேண்டும், அந்த அவலங்களை பேசுவதாக, அந்த அவலங்களுக்காக குரல் கொடுப்பதாக துள்ளி துள்ளி குதித்து உங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு அரசி பதம் என்பார்கள். அவ்வாறுதான் தர்சானந்தனுடைய துள்ளலும் குதித்தலும் இந்த போலி தேசியம் பேசி மக்களின் பெயரால் மக்களின் அழிவுகளில் இருந்து அவலங்களை சுமந்து தங்களுடைய வாழ்வை தொலைத்தவர்களுடைய நினைவு நாள்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதற்கு ஒரு உதாரணம். இதனை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.